அன்பிற்கினிய தமிழ் மக்களுக்கும் மாணவர்களுக்கும் வணக்கம். நத்திங் பட் மேக்ஸ் அப்படிங்கிற யூடியூப் சேனல் வழியாக JEE 2021 அதனுடைய டீட்டெயில்ஸ் பார்த்துட்ருக்குறோம். ஏற்கனவே 2 வீடியோ போட்டிருக்கிறேன். அதில் இந்த ஐ பட்டனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிடைக்கும், அதுங்க பாருங்கள். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா JEE 2021 அதனுடைய டீட்டெயில்ஸில் எப்படி அப்ளை பண்ணுறது, ஹவு டு அப்ளை, அதனுடைய கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, எக்ஸாமினேஷனுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அந்த டீட்டெயில்ஸ் தான் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் தொடர்ந்து இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் 2 மகிழ்ச்சிகரமான செய்தியோடு இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் JEE மெயின் எக்ஸாம் பார்த்திங்கன்னா வருடந்தோறும் 2 முறை நடந்துகிட்டு இருந்தது. அதாவது ஜனவரியும் ஏப்ரல்லையும் 2 டைம் நடந்துகிட்டு இருந்தது எவ்ரி இயர். இந்த முறை மத்திய அரசால் 4 முறை நடக்கிறதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே 4 முறை எக்ஸாம் நடத்துகிறாங்க. இந்த 4 தேர்வையும் நீங்கள் அட்டன் பண்ணலாம், அல்லது ஏதாவது ஒரு தேர்வு அட்டன் பண்ணலாம். 4 தேர்வு அட்டன் பண்ணிங்கன்னா எதில் பெஸ்ட் மார்க் வாங்குதோ அது உங்களுடைய கணக்கில் எடுத்துகிட்டு அதுக்கு அட்மிஷனுக்கு இது பயன்படும். இன்னொன்று, தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒரு மகிழ்ச்சியான செய்தி என்னென்னா, அரசு மற்றும் அரசு உதவி வரும் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த JEE என்ட்ரன்ஸ் கோச்சிங் ஃப்ரீ கோச்சிங்காக, ஆன்லைன் கோச்சிங்காக கொடுக்குறாங்க. அதற்கான விண்ணப்பம் மற்றும் ஆரம்பிக்கிற தேதி மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா போன வீடியோவில் ஃப்ரீ கோச்சிங் அப்படின்னு போட்டிருக்கிறேன். அதுவும் விருப்பமிக்கிறவங்க பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, JEE 2021 பிப்ரவரி மாதம் நடக்கக்கூடியது முதல் தேர்வு. தொடர்ந்து மார்ச், ஏப்ரல், மே அப்படின்னு 4 தேர்வு நடக்குது. அதற்கான கொஸ்டின் பேட்டர்ன் என்ன, எப்படி அப்ளை பண்ணுறது, ஃபீஸ் என்ன, எப்படி ஆன்லைனில் விண்ணப்பிக்கிறது, அதனுடைய வெப்சைட் என்ன, இதை பற்றின டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்குறோம். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். மற்ற நண்பர்களுக்கும் உங்களுடைய இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட் இந்த அறிவிப்பு எல்லாத்துக்கும் தெரியட்டும். ஸோ JEE மெயின் எக்ஸாமில் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி சிறப்பாக எழுதி உங்களுடைய இன்ஜினியரிங் காலேஜில் அட்மிஷன் கிடைக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ வீடியோக்குள்ளே JEE மெயின் இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, அதாவது யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 10+2 அப்படிங்கிற சிஸ்டத்தில் நம்ம படித்து வந்திருக்கணும். அதாவது நம்ம ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் +2ல் பாஸ் பண்ணியிருக்கணும். போன வருஷம் பார்த்திங்கன்னா 75% வாங்கியிருந்தால் தான் இதுக்கு எலிஜிபிலிட்டின்னு இருந்தது. ஆனால் இந்த ஆண்டு +2ல் பாஸ் பண்ணியிருந்தால் போதும், அவங்கெல்லாம் இந்த தேர்வு எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி கேட்டகரியில் வர்றாங்க. CBSE இருக்கலாம், ஸ்டேட் போர்டாக இருக்கலாம், எதாக இருந்தாலும் +2ல் இருக்கணும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாங்கன்னா அவங்க பேப்பர் 1 அதுக்கு தேர்வு எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. பேப்பர் 2 அப்படிங்கிறதுல 2A 2Bன்னு 2 பேப்பர் இருக்குது. அது 2 எழுதுறதுக்கு மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருந்து கூட அவங்களுடைய பிளானிங்கோ அல்லது அவங்களுடைய டிராயிங் அந்த சப்ஜெக்ட் படிச்சிருந்தால் போதும். ஸோ +2 எக்ஸாம் எழுதுனவங்க அல்லது எழுத போகிறவங்க இவங்களும் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி உண்டு. ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது ஒன்றும் இதில் கொடுக்கப்படவில்லை. அதாவது நோ ஏஜ் லிமிட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் யாரெல்லாம் 2019 2020 நம்மளுடைய +2 ஸ்கீமை பாஸ் பண்ணிங்கிறாங்களோ அவங்களும் எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி உண்டு. 2021 அதுக்கு அப்பியர் ஆகிறவங்க, அதாவது மார்ச் மாதம் எழுதக்கூடியவங்களும் இந்த தேர்வை அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. அடுத்ததாக, இந்த தேர்வு வருடத்துக்கு 2 முறை நடந்துகிட்டு இருந்தது. அதாவது ஜனவரியிலையும் நம்மளுடைய ஏப்ரல் மாதத்துலேயும் எவ்ரி இயர் நடந்துகிட்டு இருந்தது. இந்த ஆண்டு முதல் 4 முறை நடத்துவதாக மத்திய அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது பிப்ரவரி 2021 இருக்குது, மார்ச், ஏப்ரல், மே. இந்த 4 முறையும் ஒரு மாணவர் விருப்பப்பட்டால் எழுதலாம், அல்லது ஒரு தேர்வு மட்டும் எழுதலாம். 4 முறை எழுதுகிற போது நம்மளுடைய ஸ்டேட்டில் அல்லது மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய இந்த +2 எக்ஸாமினேஷன் பாதிக்காத வகையில் அந்த தேதி இல்லாமல் மற்ற தேதியில் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த எக்ஸாமை நடத்துது. ஸோ நாம் ஒரி பண்ணிக்காமல் ஒருவேளை 4 முறையும் நம்ம அட்டன் பண்ணுறதுக்கும் இதுக்கு முயற்சி பண்ணலாம். பிப்ரவரி 21 ஃபஸ்ட்டு செஷன் ஆரம்பிக்குது. அதுபோல் 2nd செஷன், 3rd செஷன், 4th செஷன் மே மந்த் வரைக்கும் இருக்குது. JEE மெயின் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1, பேப்பர் 2A, பேப்பர் 2B அப்படின்னு 3 தேர்வு இருக்குது. ஒருத்தர் விருப்பப்பட்டால் நம்மளுடைய 3 ஆப்ஷனில் இங்கே கிட்டத்தட்ட நம்மளுடைய ப்ராபபிலிட்டி போட்டு பார்த்திங்கன்னா 2/3 8 வாய்ப்புகள் நம்மளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. தனித்தனி எழுதலாம். பேப்பர் 1 ஒருத்தர் எழுதலாம், அல்லது பேப்பர் 2 மட்டும் எழுதலாம், அல்லது பேப்பர் 3 எழுதலாம். காம்பினேஷன் 2 கம்பைன் பண்ணி எழுதலாம், அல்லது 3மே ஒருத்தர் எழுதலாம். பேப்பர் 1, பேப்பர் 2A, பேப்பர் 2B. ஸோ ஆப்ஷன் ஸ்டூடெண்ட்ஸுக்கான ஆப்ஷன் இது. நம்ம என்ன விரும்புகிறோமோ, ஒரு தேர்வு மட்டும் எழுதுகிறேன், பேப்பர் 1 மட்டும் எழுதுறதுனால எழுதலாம், பேப்பர் 2 எழுதுறதுனால எழுதலாம், பேப்பர் 2A அல்லது 2B எது எழுதலாம். 3மே ஒருத்தர் விரும்பினாலும் எழுதலாம். இந்த பேப்பர் 1 அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, BE BTech இதை ஜாயின் பண்ணுறதுக்கு தான் பேப்பர் 1 எலிஜிபிலிட்டி. ஸோ ஒரு BE மட்டும்தான் போகிறேன், BTech மட்டும்தான் போகிறேன்னா அவங்க பேப்பர் 1 மட்டும் எழுதுனா போதும்.
பி ஆர்க் அது போகணுன்னா பேப்பர் 2A அது எழுதிடணும். அதே மாதிரி பி பிளானிங் அப்படிங்கிற கோர்ஸில் ஜாயின் பண்ணணுன்னா 2B எழுதணும். ஒருத்தர் 3க்குமே எது கிடைக்குதோ அதுக்கு நான் போகிறேன்னு 3 தேர்வும் எழுதலாம். இல்லை நான் பிஇ அல்லது பிடெக் மட்டும் போகிறேன் அப்படின்னு சொன்னால் அவங்க பேப்பர் 1 மட்டும் எழுதலாம், மற்ற 2ஐயும் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ இது நம்மளுடைய ஆப்ஷன். ஒரு மாணவர் விரும்பும்போது பேப்பர் 1 எழுதலாம், பேப்பர் 2A, பேப்பர் 2B அது நம்மளுடைய சாய்ஸுக்கு கொடுத்துருக்குறாங்க. பேப்பர் 1 அப்படிங்கிறது இப்போ தான் சொன்னால் பிஇ பிடெக் அதுக்கு தேவைப்படக்கூடிய சப்ஜெக்ட் வந்து நாம் +2ல் மேத்தமெட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கணும். நம்மளுடைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷன் முழுக்கவே கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு. கம்ப்யூட்டரில் தான் நாம் எழுதுகிறோம், பென் அண்ட் பேப்பரில் இது எழுத முடியாது. அப்போ நம்மளுடைய கேள்வித்தாள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்ஜெக்டிவ் டைப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் அது கொடுத்துருப்பாங்க. அது கூட இன்னொரு டெஸ்ட் கொடுக்குறாங்க. அதுக்கு பேர் வந்து நியூமரிக்கல் வேல்யூ டெஸ்ட் அப்படின்னு பேர். அந்த நியூமரிக்கல் வேல்யூ டெஸ்ட்டில் நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க. அந்த வேல்யூ வந்து அந்த கணக்குன்னா அந்த கணக்கினுடைய ஆன்சர் வந்து ஒரு நியூமரிக்கல், ஒரு இன்டிஜராக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் அங்கே நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினும் கொடுப்பாங்க, அந்த இன்டிஜர் வேல்யூ கொஸ்டின் அல்லது நியூமரிக்கல் வேல்யூ கொஸ்டினும் கொடுப்பாங்க. அடுத்ததாக பேப்பர் 2A அதாவது பிஆர்க் அப்படிங்கிறதுல நம்ம ஜாயின் பண்ணணும்னா அந்த பேப்பர் 2Aங்கிறது கிளியர் பண்ணியிருக்கணும். அதில் பார்த்திங்கன்னா பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு 3 விதமான டெஸ்ட் இருக்குது. பார்ட் 1 முழுக்க மேத்தமேட்டிக்ஸ், அதனால் மேத்தமேட்டிக்ஸ் படிச்சிருந்தால் இதுக்கு வந்து எழுதுறதுக்கான எலிஜிபிலிட்டி இருக்குது. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கூட படிக்கலைன்னா கூட அது அவசியம் இல்லை. ஸோ மேத்தமேட்டிக்ஸை கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த வகையில் வொகேஷ்னல் தியரி அப்படிங்கிற கோர்ஸ் எடுக்கிறவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இது எழுத முடியும். அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின்ஸ் அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு. அடுத்தது ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் மல்டிபிள் சாய்ஸ் பார்ட் 2. ஆப்டிடியூட் டெஸ்ட்னால் ஜென்ரல் ரீசனிங் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் அதை கேட்கலாம். பார்ட் 3 அப்படிங்கிறது அவங்களுக்கான டெஸ்ட்டு, அதாவது கொஸ்டின் டு டெஸ்ட் டிராயிங் ஆப்டிடியூட். அது வந்து பென் அண்ட் பேப்பரில். முதல்ல சொன்ன பார்ட் 1ம் பார்ட் 2 வந்து ரெண்டுமே கம்ப்யூட்டர் பேஸ்டு கொஸ்டின், அதாவது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. அதில் நாம் ஒரு ஆன்சர் செலக்ட் பண்ணலாம். ஒருவேளை 2 ஆன்சர் சரியாக இருந்தாலும் 2 ஆன்சர் செலக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி ட்விஸ்டடெல்லாம் இருக்கும். இது வந்து பேப்பர் 2Aக்கான அந்த சிஸ்டம். அடுத்தது பேப்பர் 2B அதாவது பி பிளானிங் அப்படிங்கிற கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு அதுலேயும் 3 விதமான பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 இருக்குது. பார்ட் 1 வந்து மேத்தமேட்டிக்ஸு, அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸு, கூடவே நியூமரிக்கல் வேல்யூ கொஸ்டின்ஸும் வரும். அப்படியே பேப்பர் 1க்கு சொன்ன மாதிரி அது மாதிரி தான் பேப்பர் 2A, பேப்பர் 2B இந்த ரெண்டுக்கும். பேப்பர் 2A 2Bயில் பார்த்தீங்கன்னா பார்ட் 2ங்கிறது ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அதுவும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். பார்ட் 3 அப்படிங்கிறது பிளானிங் பேஸ்டு கொஸ்டின், அவங்களுக்கு பர்டிகுலரான கொஸ்டின். இவங்களுக்கு வந்து இதுவும் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அப்போ பார்ட் 2Aக்கு 2 மல்டிபிள் சாய்ஸ் இருக்கும், கூட ஒரு பென் அண்ட் பேப்பர் ஒரு டெஸ்ட் இருக்குது டிராயிங்கு. பார்ட் 2Bக்கு வந்து 3மே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸில் இருக்கும். இப்போது பேப்பர் 1 அதனுடைய கொஸ்டின் பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேத்தமேட்டிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரியிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. செக்ஷன் A அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுலேயும் 20 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது வந்து மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். அந்த மேக்ஸில் 20 கொஸ்டின்ஸ், ஃபிசிக்ஸில் 20, கெமிஸ்ட்ரியில் 20. ஸோ 20க்கும் 20 கொஸ்டின்ஸ் எழுதணும். அதில் நம்மளுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் பெஸ்ட் ஆன்சரை நீங்கள் செலக்ட் பண்ணணும். இந்த 20 கொஸ்டின்ஸுக்கு ஒவ்வொன்றுக்கு ஈச் கொஸ்டின்ஸுக்கு வந்து 4 மார்க் வந்து அவார்ட் பண்ணுவாங்க. சரியான ஆன்சருக்கு 4 மார்க். தவறான ஆன்சர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா 1 மார்க்கு மைனஸ், அதாவது -1 மார்க். அப்போ நீங்கள் ஆன்சரே சூஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா 0, அதாவது அதில் ப்ளஸ்ஸும் இல்லை மைனஸும் இல்லை. அப்போ சரியான ஆன்சர் சூஸ் பண்ணால் 4 மார்க் கிடைக்கும். தவறான ஆன்சர் சூஸ் பண்ணிங்கன்னா -1 மார்க் வரும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். செக்ஷன் B அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த நியூமரிக்கல் வேல்யூ அப்படின்னு சொன்னோமே அந்த டெஸ்ட்டு. அதில் வந்து பார்த்திங்கன்னா 10 கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதில் நீங்கள் 5 கொஸ்டின் எழுதுனா போதும். அப்போ அது நம்மளுக்கு 5 சாய்ஸ் இருக்குது. 10 கொஸ்டின்ஸ் கொடுத்துருப்பாங்க, 5 சாய்ஸ் இருக்கும். இதில் வந்து சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர் மாதிரி மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இல்லை, ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு ஆன்சர் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் ஆன்சர் கொடுக்கணும். இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கறது வந்து ஒரு இன்டிஜர் வேல்யூவாக இருக்கும். ஒரு நம்பர் இன்டிஜர் நம்பராக தான் அதனுடைய ஆன்சர் வரும். இவ்வளோ தான் ஹிண்ட்டு. நீங்கள் 4 ஆப்ஷன் கொடுக்க மாட்டாங்க, நீங்கள் தான் செலக்ட் பண்ணணும். இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இந்த 5 கொஸ்டினுக்கு ஒரு கொஸ்டினுக்கு 4 மார்க். இதில் நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. இதில் தப்பாக இருந்தாலும் ஆன்சர் வந்து உங்களுக்கு தப்பாக இருந்தாலும் கூட மைனஸ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு 0 மார்க் தான் அவார்ட் பண்ணுவாங்க. ஸோ 20 கொஸ்டினுக்கு வந்து 4 மார்க்குனா 80 மார்க்கு. இந்த 5 கொஸ்டினுக்கு 4 மார்க் அப்படின்னு சொன்னீங்கன்னா 20 மார்க்கு. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வந்து 100 மார்க்கு, அதாவது மேத்தமேட்டிக்ஸ்க்கு 100 மார்க்,
ஃபிசிக்ஸுக்கு 100 மார்க், கெமிஸ்ட்ரிக்கு 100 மார்க், மொத்தம் 300 மார்க். இப்போ முதல் சொல்லிக்கிற 20 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினில் நெகட்டிவ் மார்க் இருக்குது, அதனால் அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அடுத்து சொல்லிக்கிறதுல 10 கொஸ்டின் கொடுப்பாங்க, நம்ம 5 தான் எழுத போகிறோம், அதில் நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. இது ஒரு முக்கியமான பாயிண்ட் இதில். அடுத்தது பேப்பர் 2A, அதாவது B.Arch, அது சேர்றதுக்கான எக்ஸாமினேஷனுக்கு உண்டானது. இந்த கொஸ்டின் பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பார்ட் 1 அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்ஸ். அந்த மேத்தமேட்டிக்ஸில் 20 கொஸ்டின்ஸ் வந்துட்டு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்துருவாங்க. அதுக்கு நீங்கள் ஆஸ் யூஷுவல் எழுதணும். 4 மார்க்ஸ் வந்துட்டு கரெக்ட் ஆன்சருக்கு, ராங் ஆன்சருக்கு -1 மார்க். அதில் அப்புறம் 10 மார்க் வந்து நியூமரிக்கல் வேல்யூ கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, 10 கொஸ்டின்ஸு. அதில் 5 கொஸ்டின்ஸ் நீங்கள் எழுதினா போதும், 5 கொஸ்டின்ஸ் நீங்கள் சாய்ஸில் விடலாம். பட் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 4 மார்க்கு. இதில் நெகட்டிவ் மார்க்கு கிடையாது. ஆனால் இதில் ஆன்சர் கொடுக்க மாட்டாங்க. ஆன்சர் வந்து ஒரு நியூமரிக்கல் நம்பராக இருக்கும், ஒரு இன்டிஜராக இருக்கும் அப்படிங்கிறது மட்டும்தான் தெரியும். ஸோ மல்டிபிள் சாய்ஸ் மாதிரி இருக்காது. அப்போ 20 4 80, இதுக்கு ஒரு 5 கொஸ்டின், இதுக்கு ஒரு 4 மார்க்கு, மொத்தம் 100 மார்க்கு. அது பார்ட் 1க்கானது. அடுத்ததுலேயே பார்ட் 2 ஆப்டிடியூட் டெஸ்ட்டு, அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின். 50 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, ஒவ்வொன்றுக்கும் 4 மார்க் உண்டு. அப்போ அதுக்கு வந்து 200 மார்க்கு அதுக்கு வழங்கப்படுகிறது. அப்போ அந்த 200 மார்க் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் கொடுத்தாங்கனாவே 4 மார்க் அவாய்ட் பண்ணுற போது ராங் ஆன்சருக்கு 1 மார்க்கு மைனஸ் ஆகும். ஸோ அது கேர்ஃபுல்லாக இருக்கணும். அது பார்ட் 2. பார்ட் 3 டிராயிங் டெஸ்ட் அப்படிங்கிறது பென் அண்ட் பேப்பரில் எழுதுறது. இதில் வந்து 2 கொஸ்டின்ஸ் தான் கொடுப்பாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 50 மார்க் அப்படிங்கிற விதத்தில் 100 மார்க் கிடைக்கும். ஸோ டோட்டலாக வந்து நீங்கள் எழுத வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 82 கொஸ்டின் இருக்கும். மார்க் அவார்டட் பார்த்தீங்கன்னா 400 மார்க் வந்து அவார்டட். இது வந்து பேப்பர் 2A அதனுடைய கொஸ்டின் பேட்டர்ன். அடுத்தது பேப்பர் 2B, இதுக்கான கொஸ்டின் பேட்டர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் நம்மளது மாதிரியே பார்ட் 1 அப்படிங்கிறது மேத்தமேட்டிக்ஸு. அதில் வந்து 20 கொஸ்டின் மல்டிபிள் சாய்ஸு, 4 மார்க்கு, அதில் நெகட்டிவ் மார்க் உண்டு. அப்புறம் 10 கொஸ்டின் வந்துட்டு நியூமரிக்கல் வேல்யூ கொஸ்டின்ஸு, அதுக்கு வந்துட்டு 5 கொஸ்டின் எழுதினா போதும், அதுக்கு நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ டோட்டலாக 100 மார்க் வந்து பார்ட் 1க்கானது. பார்ட் 2 அப்படிங்கிறது ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. அது வந்துட்டு 50 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க, ஒன்றுக்கு வந்து 4 மார்க்கு. அதில் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் எழுதணும். அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதனால் அதுக்கு 4 மார்க் ஒரு கொஸ்டினுக்கு. அப்போ அதுக்கு நெகட்டிவ் மார்க் கண்டிப்பாக இருக்கிறது, அது -1 மார்க்காக இருக்கும். ஸோ டோட்டலாக 200 மார்க். பார்ட் 3 அப்படிங்கிறது இவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பிளானிங் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு அதுவும் ஆப்ஜெக்டிவ் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான். அதில் 25 கொஸ்டின்ஸ் அந்த பிளானிங் பற்றி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதில் 25 × 4 மார்க்ஸு 100 மார்க்ஸு. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எழுத வேண்டிய கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 105 கொஸ்டின்ஸ் எழுதணும். மார்க் அவார்டட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 400 மார்க். அப்போ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 மூணுமே இவங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதனால் நெகட்டிவ் மார்க்கு உண்டு. ஸோ இது பேப்பர் 2A கொஸ்டின் பேட்டர்ன். அடுத்து நம்மளுக்கு தேவையான வெப்சைட் JEE Main 2021 இதனுடைய வெப்சைட் அட்ரஸ் பார்த்திங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் எப்போதுமே நம்ம போகணும். JEEmain.nta.nic.in இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட். நீங்கள் இன்ஃபர்மேஷன் புல்லட்டின் வேணுனாலும் சரி, நம்மளுடைய அப்ளிகேஷன் வேணுனாலும் சரி, எந்த இது இருந்தாலும் இதனுடைய அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போய் அதுக்குள்ளே தான் நீங்கள் எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நம்மளுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸு, இதுக்கான ஒரு ஆப் ஒன்று நம்மளுடைய ஆண்ட்ராய்டு இதுக்காக ஆப் ப்ளே ஸ்டோரில் இருக்குது, அதுவும் அஃபிஷியலாக கொடுக்குறது. மற்ற ப்ரைவேட் எதுக்கு போனீங்கனாலும் அதில் நம்ம காசு கேட்பாங்க, அல்லது நம்ம வந்து அதை வந்து நம்மளை மிஸ்கைட் பண்ணுறதுக்கு சான்ஸ் உண்டு. அதனால் எப்போவுமே அஃபிஷியலினுடைய வெப் அட்ரஸ் நோட் பண்ணிக்கங்க. இந்த அஃபிஷியல் வெப் அட்ரஸ்க்குள்ளே தான் போய் நீங்கள் எதாக இருந்தாலும் டவுன்லோட் பண்ணுறதோ, அப்ளிகேஷன் பண்ணுறதோ, ஃபீஸ் பே பண்ணுறதோ எல்லாமே இதில் தான் பண்ணணும். அடுத்தது ஹவு டு அப்ளை JEE மெயின் எக்ஸாம். இப்போ சொன்ன அஃபிஷியல் வெப்சைட், அந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டிங்கன்னா அங்கே வந்து உங்களை முதல்ல வந்து என்ரோல்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்பாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண உங்களுக்குன்னு ஒரு அப்ளிகேஷன் நம்பர், ஒரு பாஸ்வேர்டும் க்ரியேட் பண்ணிப்பாங்க அந்த ஹோம் பேஜில். அதில் அப்ளிகேஷன் பட்டனை நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்னு இருக்கும், அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி அதில் இருக்கிற உங்களை பர்டிகுலர்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டு வர வேண்டியது. அதில் வந்து நீங்கள் ஸ்கேனிங் பண்ண வேண்டியது இருக்குது. உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று வந்து ஸ்கேன் பண்ணணும், உங்களுடைய அட்ரஸை வந்து ஒன்று ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். ஸோ எப்போ போகிறனாலும் உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் லாகின் ஆகி நீங்கள் ஒவ்வொன்றா போய் நீங்கள் ஃபில்அப் பண்ணிக்கலாம்.
ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறது, இவங்களுடைய ஃபோட்டோகிராஃபியை அப்லோட் பண்ணுறது, அவங்க சில ஐட்டம்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க, ஸ்கேன் பண்ணி ஐட்டம் எல்லாமே ஆன்லைனில் தான் நாம் அப்லோட் பண்ணுறோம். கேட்டிருக்கிற பர்டிகுலர்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில்அப் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணி வச்சுக்கலாம். அப்ளிகேஷனை சப்மிட் பண்ண பின்னாடி, ஃபீஸ் பே பண்ண பின்னாடி மறுபடியும் கரெக்ஷன்ஸ் எதாவது இருக்குதான்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு டேட் அலாட் பண்ணுவாங்க. அந்த டேட்டில் போய் நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் நம்மளுடைய ஆப்ஷன்ஸ் எதாவது மாற்ற வேண்டியது இருந்ததுன்னா மாற்றிக்கலாம். இது எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் இருக்கும். உங்களுடைய லாகின் ஐடி, உங்களுடைய பாஸ்வேர்டை நோட் பண்ணி வச்சுட்டு அதில் நீங்கள் என்ட்ரு ஆகி எது வேணாலும் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஜேஇஇ மெயின் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் பேப்பர் வந்து நம்ம எந்த லாங்குவேஜில் வேணுங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படிங்கிறது நம்மளுக்கு அலாட் பண்ணிக்கிறாங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் இன் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க நம்ம இந்த ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் இருக்கும். அது மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லா பேப்பருமே போத் லாங்குவேஜஸில் இருக்கும். ஸோ நம்ம எழுதுகிற போது எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், அதில் ஆன்சர் தான் நம்ம கொடுக்க போகிறோம். அதனால் நீங்கள் வந்து 4 ஆப்ஷனில் ஒன்று செலக்ட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய லாங்குவேஜ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுற போது இங்கிலீஷ் அண்ட் தமிழ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் கிடைக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சென்டர். தமிழ்நாட்டில் எவ்வளோ சென்டர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 23 சென்டர்ஸ் இருக்குது. ஸோ நாம் சூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுப்பாங்க, நாம் என்ன சென்டரில் இருக்கிறோமோ அந்த சென்டருக்கு சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ அலாட்மெண்ட்டு நம்மளோட அட்மிட் கார்டில் கரெக்டான நம்மளுக்கு சென்டர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். கிட்டத்தட்ட ஸ்டேட்டில் 32 டிஸ்ட்ரிக்டில் 23 பக்கம் இருக்குது நம்மளுக்கு. ஸோ நம்ம அதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம். பக்கத்தில் எங்கே நம்ம வீடு இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதுக்கு சென்டரை சூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் இருக்குது. ஃபீஸ் அதை பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 அப்படிங்கிறதுக்கான ஃபீஸ் பார்த்திங்கன்னா மேல் கேண்டிடேட்டுக்கு 650, ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு வந்துட்டு 325. ஒரு பேப்பருக்கு, அதாவது பேப்பர் 1 எழுதுறதுக்கு அல்லது பேப்பர் 2A எழுதுறதுக்கு அல்லது பேப்பர் 2B எழுதுறதுக்கு. இப்போ ஒரு கேண்டிடேட் வந்து 2 பேப்பர் எழுதுகிறாங்கன்னா அதுக்கான ஃபீஸ் வேறு, அதாவது 1300 அதுக்கான ஃபீஸ். 3 எழுதுறதுக்கும் அதே அளவு கொடுத்துருக்குறாங்க. அதாவது பேப்பர் 1, பேப்பர் 2A, பேப்பர் 2B இந்த 3 எக்ஸாம் எழுதுறதுக்கும் 1300. இது வந்து ஒரு செஷனுக்கான ஃபீஸ். அதாவது February 2021 நீங்கள் எழுதுறதுக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ். நான் பேப்பர் 1 மட்டும் எழுதுறேன்னா 650 கட்டணும். மார்ச் மாதம் எழுதுறீங்கன்னா 650 கட்டணும். ஏப்ரல் எழுதுறீங்கன்னா 650. திருப்பி மேல் எழுதுறீங்கன்னா 650. இப்போ ஒவ்வொரு முறை கட்ட வேண்டியதில்லை. நான் 4 முறைக்கு ஒன்றா கட்டிடலன்னா அதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. 4 முறைக்கு சேர்ந்து ஒன்றா கட்டலாம். நான் ஒரு முறை எழுதிட்டு எக்ஸாம் எழுதிட்டு மற்ற 3 முறை நான் எக்ஸாம் எழுத விரும்பலைன்னு சொன்னீங்கன்னா அந்த 3 தடவை கட்டின ஃபீஸை உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இதை நீங்கள் தான் சூஸ் பண்ணிக்கணும். எவ்வளோ முறை நீங்கள் எழுதுறீங்க, அல்லது ஒரு முறை மட்டும் எழுதுறீங்கன்னா ஒரு முறை எழுதிட்டு அடுத்தது மார்ச் மாதத்துக்கு மறுபடியும் ஒரு தடவை அப்ளை பண்ணலாம். அது உங்களுடைய ஆப்ஷன். இல்லை 4 எக்ஸாமு நான் அட்டன் பண்ணுறேன் அப்படின்னா முதல்லையே 4 எக்ஸாமுக்கான ஃபீஸை கட்டிடலாம். 2 எக்ஸாம் தான் எழுதுனேன், 2 எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னு சொன்னால் அந்த ஃபீஸும் நீங்கள் ரீஃபண்ட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நாம் முடிவு பண்ணிக்கிறது, எப்படி எக்ஸாம் எழுதுறதுங்கிறது செஷன் பொறுத்த வரைக்கும் நாம் முடிவு பண்ணிக்கிறது. நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு கொடுத்துக்கனால நாம் தான் டிசைட் பண்ணணும். நாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இது ஃபீஸ் பே பண்ணிக்கலாம். இதில் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு கன்செஷன் உண்டு. அதில் மேல் ஃபீமேல் 2 பேருக்குமே 325 தான். பட் ஜென்ரல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 650 rupees பே பண்ணணும். ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 325. எல்லாமே ஆன்லைனில் நம்மளுடைய என்டிஏனுடைய வெப்சைட்டில் போய் பண்ணுங்கள். மற்ற ப்ரைவேட்னுடைய வெப்சைட்டில் போனீங்கன்னா உங்களுடைய பணம் இழக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. எதாக இருந்தாலும் அப்ளிகேஷனோ உங்களுடைய ஸ்கேனிங் டாக்குமெண்ட்ஸ் எது ப்ரொடியூஸ் பண்ணுறதா இருந்தாலும் நம்மளுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் நீங்கள் பண்ணணும். அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணுறது எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டில் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த எக்ஸாமுக்கான டீட்டெயில்ஸு. மொரலஸ் எல்லாமே கவர் பண்ணி சொல்லிக்கிறேன்னு நினைக்கிறேன். இந்த எக்ஸாமினேஷனில் ப்ராப்பராக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த டேட் வந்து பார்த்திங்கன்னா 16/12 ஆரம்பித்து ஜனவரி 16 வரைக்கும் 2021 ஜனவரி 16 வரைக்கும் நம்மளுக்கு டைம் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு. அது வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி நீங்கள் அட்மிட் கார்டு எல்லாமே பண்ணுறதுக்கு சான்சஸ் உண்டு. ஃபீஸ் பே பண்ணுறதுக்கு நம்ம டைம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் இந்த ஜேஇஇ மெயின் பற்றின முக்கியமான பர்டிகுலர்ஸ். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தாலும் நம்மளுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸில் வந்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோவில் போடும்போது அது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். இனி அடுத்து வரக்கூடிய ஜேஇஇ மெயின் பார்த்திங்கன்னா நான் மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு டாபிக், ஒரு ஷார்ட்கட் மெத்தட் அல்லது ஒரு ட்ரிக்ஸ் அந்த மாதிரி வீடியோ வரும். தொடர்ந்து மேத்தமேட்டிக்ஸில் தரவாகிறவங்க என்னுடைய வீடியோவை வாட்ச் பண்ணலாம். தேங்க்யூ.